ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓ சாயப்பா உனக்காக இருக்கேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பேங்கிற விஷயத்தையே நீ மறந்துட்டியா என்ன? இப்போ ஏன் கப்பல் கடல்ல முழுகிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டே உன் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே? எந்த விஷயம் இப்போ உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்குதோ, தீரவே தீராத பிரச்சனையை நினைச்சு நீ எதை நினைச்சு வருந்தி வேதனைப்படுகிறாயோ, அதை உனக்கு தீர்த்து வைப்பதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். ஆனா எந்த மனுஷன் தான் செஞ்சது தவறே இல்லைன்னு நியாயப்படுத்துறானோ, அவன் வாழ்க்கை முழுவதுக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை சொல்றேன். மற்றவங்க உன்னை 1000 விஷயத்துல குறை சொல்லட்டும், ஆனா எது நிஜமாவே உன்னுடைய தப்புன்னு உனக்கு தோணுதோ அதை திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும் முயற்சி செய். நான் உன்னை எவ்வளவு விரும்புகிறேன் என்பதை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்கள் மூலமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்காக நான் இருக்கேன்ற உன் சாயப்பாவின் இந்த வாக்கின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நீ விரும்பும்படி எல்லா விஷயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுக்க போகிறேன். மனித உறவுகள்ல எத்தனையோ பேர் உனக்கு உறவுகளாகவும் நட்பாகவும் இருந்தாலும் கூட யாராவது உன்னை வந்து பேசுறாங்களான்னு பார்த்தா இல்ல. கேட்டா எல்லாருக்கும் பேசுறதுக்கு நேரமில்லாத அளவுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது என் செல்லமே. அவர்களுக்கு எவ்வளவுதான் பேச நேரம் இருந்தாலும் உன்கிட்ட பேசணுன்ற எண்ணமோ யோசனையோ வருவது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு நீ முக்கியமான ஆள் இல்லை என்பதுதானே உண்மை. மனித வாழ்க்கையில அனுபவம்ங்கிறது யாரை நேசிக்கணும் யாருக்கிட்ட பழகணுன்றத கத்து கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதையும் உனக்கு காமிக்கும். என் அன்பு பிள்ளையான நீ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் மன வருத்தமோ வேதனையோ எது இருந்தாலும் எதை நினைச்சும் கலங்க வேண்டாம். நிச்சயமா உனக்காக உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் கண்களால நீ பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் காயப்படுவது கண்களாக இருக்காது, உன் மனமும் விதயமும் தான் வேதனைப்படும் என் செல்லமே. வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வேலை செய்யறோம், முயற்சி செய்யறோமே, என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கவே மாட்டேனா, எனக்கு வெற்றியே கிடைக்காதா என யோசிக்காதே. உண்மை என்னன்னா, உன் தாயோட வயிற்றுல நீ கருவாக உருவாகும் போதே எல்லாவற்றையும் ஜெயித்துதான் பிள்ளையாக வந்து பிறந்தாய் என் செல்லமே. மனசால எவ்வளவு பலமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்புதானே. அந்த அன்பு உன்கிட்ட இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் உன் சாயப்பா உன்னை தேடி வர்றேன். இந்த உலகத்துல பிறந்துட்டோமே நினைச்சு வாழாம இனி ஒரு முறை பிறக்க போவதில்லை என்று நினைச்சு வாழ ஆரம்பி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடு. இங்க யாருமே பிறக்கும் போது திமிரோடும் ஆணவத்தோடும் பிறக்கிறது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னை தைரியமான ஆளாக காட்டிக்கொள்வதற்காக தான் இந்த உலகம் இப்படி ஆளுங்களை மாத்திடுது. எல்லாரும் திமிரோடு ஆணவத்தோடு கம்பீரவோடு இருப்பது போல பல பெண்களும் தன்னை காட்டிக் கொள்கிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் சந்தேகம் ஒருபோதும் வரக்கூடாது என் செல்லமே. சந்தேகம்ங்கிறது ஆளை கொள்ளக்கூடிய ஒரு கொடிய விஷக்கிருமி. உன் கணவரோ உன்னுடைய மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, உன் மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு நீ நம்பிக்கை வை. அதற்கேற்றாற் போல நீயும் நடந்து கொள். விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தான் குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் இது இரண்டையுமே ஒரே ஆள் தொடர்ந்து செய்யணுன்ற போதுதான் அங்க பிரச்சனையே வருது. ஒருவர் ஒரு முறை விட்டு கொடுத்து அடுத்த முறை இன்னொருவர் விட்டு கொடுப்பதாகவும் அனுசரித்து போவதாகவும் இருப்பதுதானே வாழ்க்கை. இரக்கம் நிறைந்த நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில நான் நிச்சயம் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அன்பிற்கான பாடத்தை நாய்களிடம் கற்றுக்கொள்ளலாம், துரோகத்திற்கான பாடத்தை மனிதர்களிடம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிறவினா அது மனிதனாக தானே இருக்கிறான். மற்ற எந்த விலங்குகளும் பறவைகளும் பெரிய அளவுல யாரையும் ஏமாற்றுவதோ நம்பிக்கை துரோகம் செய்வதோ கிடையாது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் இந்த குணம் இருக்கு. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ வேண்டாம். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இதனால் வரை நீ கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக இனி வரும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார்.